அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா பரக்கத்த அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது நபிமார்கள் கேட்ட ஒரு சிறந்த 5 துவா. இந்த துவாவை இந்த ரமலான் மாதத்தில் நம்ம ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் கேட்டு வந்தோம்னா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன தெரியும், அவங்களுக்கு கொடுத்தது போய் நமக்கு கொடுப்பேன். பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிமார்களுக்கு ஒரு தொழுகையும் மனிதர்களுக்கு ஒரு தொழுகையும் அவர்களுக்கு ஒரு துவாவும் நமக்கு ஒரு துவாவும் அவங்க சொல்லித்தரல. ஏனைய நபிமார்களும் மனிதரை போல் வாழ்ந்தாங்க. அவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, தப்புகள் செஞ்சுருக்காங்க, தவறுகள் செஞ்சுருக்காங்க. அவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அவங்க நபிமார்களே அப்படி செஞ்சுருக்காங்க, நம்ம சாதாரண மனிதர். அப்போ நம்ம அல்லாஹ்விடத்தில் தெரிஞ்சும் தெரியாமலும் என்ன செய்கிறோம், நிறைய பாவங்களை செஞ்சிடுறோம். அப்போ நம்ம அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாம் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அப்போ இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நம்ம அதிகமாக என்ன செய்யணும், பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியவங்களாம் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஹஜ்ரத் ஆதம் அலைவசல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் படைக்கப்பட்டு அவ்வா அலைவசல்லம் அவர்களுடைய பேச்சை கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்டனால அவங்க என்ன செய்கிறாங்க, சொர்க்கத்திலேருந்து வெளியேற்றப்படுறாங்க. அல்லாஹ் என்ன செய்ய, நீங்கள் சொர்க்கத்தை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்ய, ஆதம் நபி ஒரு இடத்துலையும் அவ்வா அலைவசல்லம் அவர்களையும் ஒரு இடத்துல என்ன செய்ய, கோவத்தில் தூக்கி எறிஞ்சிடுறான். அப்போ ஆதம் அலைவசல்லம் அழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதம் அலைவசல்லாமுக்கு நிறைய ஆண்டுகள் ஆயுஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்க அழுது எத்தனை வருஷம், 300 வருஷத்துக்கு மேலே அழுதுட்டாங்க. பிறகு தன்னோட தவறை நினச்சி அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்கிறாங்க. ரப்பனா லலம்னா அன்புசன்னா வ இல்லம் தகுஃபிர் லனா வ தர்ஹம்னா வ லக்கூனன்னல் மினல் காசிரீன். இறைவா, எங்களுக்கு தீங்கிழைத்து விட்டோம், நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டமாகிவிடுவோம். குர்ஆனில் பார்த்திங்கன்னா 7வது அத்தியாயத்தில் 23வது வசனமாக இடம்பெற்றிருக்கு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நபிமாரை மன்னிக்கிறேன். அப்போ நம்மளும் ஒவ்வொரு தொழுகையிலையும் என்ன செய்யணும், மன்னிக்கணும். இந்த துவாவை அல்லாஹ் குர்ஆன்லேயும் சொல்கிறேன். 2வது கேட்டிங்கன்னா ஹஜ்ரத் அடுத்து இன்னொரு நபி செஞ்ச துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா? ஹஜ்ரத் அதாவது ஐயூப் அலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளையும் செல்வங்களையும் குழந்தைகளையும் கொடுத்தான். அப்படின்னு அவரை சோதிப்பதற்காக மிக ஒரு கொடூரமான ஒரு நோயை அல்லாஹ் கொடுக்குறான். என்னன்னு கேட்டால் அரிப்பு நோய். அதனால் அவங்க உடம்புல அரிப்பு ஏற்பட்டு புண்ணாகி அதுலேருந்து புழு வர அளவு ஆகி அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்க எல்லாம் அவங்கள விட்டு போனதுக்கப்புறம் ஒரே ஒரு மனைவி மட்டும் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நாக்கில் புண்ணு வரப்போ அவங்க தன்னோட இறைவனை வணங்க முடியாமல் போயிருங்கிற பட்சத்தில் தன்னை இறைவன்கிட்ட இப்படி துவா செஞ்சாங்க. ரப்பி இன்னி மஸ்ஸனியர் நுர்ல அந்த அர்ரஹ்மர் ராஹிமீன். எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, நீ கருணைக்கெல்லாம் கருணையாளன் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட என்ன செய்கிறாங்க, பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. அல் குர்ஆனில் 21வது அத்தியாயத்தில் 83வது வசனமாக இடம்பெற்றிருக்கு. அப்போ பாருங்கள், அவங்களுக்கு நமக்கு இப்போ எந்த நோய் ஏற்பட்டாலும் நமக்கு தலைவலி ஏற்படலாம், காய்ச்சல் ஏற்படலாம், பயங்கரமான நோய்கள் ஏற்படலாம். அப்போ இந்த துவாவை நம்ம அதிகமாக ஓதி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேவணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து கேட்டிங்கன்னா யூனுஸ் அலைவசல்லம் அவர்கள் கேட்ட துவா. யூனுஸ் நபி அவர்கள் தன்னோட மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஏன்னு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இறைவனை வணங்குங்க, சிலையை வணங்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் கேட்கல. இதனால் கோபமடைந்த யூனுஸ் அலைவசல்லம் அவர்கள் நபிமார்கள் அல்லாட்ட என்ன செய்யணும், அனுமதி வாங்கணும். அவங்க கோபம் கொண்டு ஒரு கப்பலில் ஏறுறாங்க. அந்த கப்பலை என்ன செஞ்ச அல்லாஹ் ஒரு படிப்பினை செய்வதற்காக இந்த கப்பல் கவுந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் தண்ணியில் குதிச்சாதான் கப்பல் சரியாகும்னு சொல்லி எல்லார் பேரையும் எழுதி போகிறாங்க. யூனுஸ் நபியோட பேர் வருது. அவர்களை கடலில் என்ன செய்கிறாங்க, தள்ளுறாங்க. அங்கே ஒரு திமிங்கலத்தை வரை வைத்து அல்லாஹ் அந்த மீனுக்குள்ளே என்ன செய்கிறான், யூனுஸ் நபி அவர்களை பாதுகாக்கிறான். அந்த மீனோட வயிற்றில் இருந்து
என்ன செய்கிறாங்க, நான் தன் தவறை நினச்சி திக்ரு செய்கிறாங்க. என்ன திக்ரு? லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். வணக்கத்துக்குரியவன் உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தவரின் ஒருவனாகிவிட்டேன். அல் குரானில் 21வது வசனத்தில் 87வது இதாக இடம்பெற்றிருக்கு வசனமாக. அப்பிறகு அந்த கடல் பக்கமாக போகிற மலக்குமார்கள் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், உன்னை திக்ரு செய்கிற மாதிரி ஒரு சத்தம் கடல் கடியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னப்போ அல்லாஹ் சொன்னேன், ஆமாம், என்னோட தூதரை நான் ஒரு மீனோட வயிற்றில் வச்சுருக்கேன். அவங்க செஞ்ச தவறுக்கு நான் என்ன செஞ்சேன், அவங்களும் மீனோட வயிற்றில் வச்சுருக்கேன். இந்த ஒரு தஸ்பியை மட்டும் அவங்க செய்யலை அப்படின்னா மறும நாள் வரைக்கும் அந்த மீனையும் அவர்களையும் பாதுகாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். சுபஹான் அல்லாஹ். அப்புறம் அந்த மீன் இந்த தஸ்பீ செஞ்சப்பறம் அவங்களை கடலில் கக்கி அவங்க உடம்பெல்லாம் தோல் உறிஞ்சு அதை அல்லாஹ் பாதுகாத்து அவங்கள என்ன செஞ்சானா மறுபடியும் அனுப்புனானா. இந்த திக்ரை நம்ம ஒரு குழந்த பேறுகால நேரத்தில் ஒரு பெண்மணிக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா அந்த பேறுகாலமே லேசாகுது. அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு சிறந்த திக்ருன்னு. இந்த திக்ரை நமக்கு எல்லா நஷ்ட நேரங்களில் இந்த திக்ரை நம்ம அதிகமாக ஓதிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி மீன் வயிற்றுலேருந்து அவங்க வெளியே வந்தாங்களோ நம்ம கஷ்டத்துலேருந்து வெளியே வரலாம். சுபஹானல்லாஹ். 4வது திக்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹஜ்ரத் சக்ரியா நபி அவர்கள் கேட்ட துவா. நபி சக்ரியா அலைவசல்லம் அவர்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்கள, அதாவது மரியம் அலைவசலாம், ஈசா அதாவது நபியோட அம்மாவை வளர்க்குற பொறுப்பை அவங்களுக்கு அந்த ஊரில் ஒரு பொறுப்பில் கொடுத்துருந்தாங்க. அவங்க மரியம் அலைவசலாம் அவர்கள் நம்மளை மாதிரி சாதாரண பெண் கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா மரியம் அலைவசல்லாம் அவருடைய அம்மா தன்னோட வயிற்றில் இருக்கிறப்ப இவ்வாறு துவா செய்தார்கள். அவங்க அம்மா இம்ரானின் மனைவி. அல்லாஹ் குரானில் சொல்கிறேன், என்ன துவா செஞ்சாங்க? யா அல்லாஹ், என் வயிற்றில் இருப்பதை நான் இந்த பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. ஆனால் அவங்க பிறந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, நான் நினைத்தது ஆண் குழந்தை, ஆனால் பிறந்தது பெண் குழந்தை. நான் இருந்தாலும் இந்த பள்ளிவாசலுக்கு இதை நேர்ந்து விடுறேன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, என் குழந்தைகளை ஷைத்தான் தீண்டாத ஒன்று நீ பார்த்துக்கணும்னு சொன்னாங்களாம். இந்த உலகத்திலே ஷைத்தான் தீண்டாத பிள்ளைகன்னு கேட்டால் மரியம் அலைவசலம் அவர்களும் ஈசா நபி அவர்களும் மட்டும்தான். சுபஹான் அல்லாஹ். அப்புறம் அந்த பள்ளிவாசலுக்கு பொறுப்பு வந்தோன்னே ஜக்ரியா நபி அவர்கிட்ட அந்த பொறுப்பு வருது. அவர்கள் அந்த பெண்மணி என்ன செய்வாங்க, வீட்டில் அந்த ரூமில் இருப்பாங்க. மரியம் அலைவசலம் அவர்களுக்கு தினமும் உணவு கொண்டு வழங்குவது ஜக்ரியா நபியோட வழக்கம். அன்னைக்கு அவங்க ஒரு உணவு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் மரியம் அலைவசலம் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த சீசனே இல்லை. இப்போ எப்படி நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஊரில் வந்து மாம்பழம் வந்து அந்தந்த சீசனில் தான் கிடைக்கும். ஆனால் அப்போ சீசனே இல்லை. அப்போ சாப்பிட்றாங்க. உடனே இவங்க கேட்குறாங்க, மரியமே, உங்களுக்கு யார் எங்கிட்டிருந்து வந்தது? என் இறைவன்கிட்டருந்து வந்ததுன்னு சொல்லி மரியம் அலைவசலம் சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. வெளியே வந்து இரு கைகளை ஏந்தி தன்னோட இறைவன்ட்டு துவா செய்கிறாங்க. அந்த பிள்ளையை பார்த்தோன்னே தனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு, இந்த மாதிரி ஒரு சாலிக்கான பிள்ளை வேணும்னு அவங்க மனசில் தோணுது. இறைவா, எனக்கு ஒரு சாலிக்கான பிள்ளையத்தா. எப்படி துவா செய்கிறாங்க? ரப்பி ஹபிலி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபக்க இன்னக்க சமியுல் துவா. இறைவா, உன்னிடமிருந்து எனக்கு ஒரு தூய குழந்தையை தந்தருள்வாயாக என துவா செய்கிறாங்க. அல் குரானில் 3வது அத்தியாயத்தில் 38வது வசனமாக இடம்பெற்றிருக்கு. இதை நம்ம தமிழில் கூட செய்யலாம். அப்புறம் அல்லாஹ் சுபஹானத்தாலா அவங்களுக்கு வயது பார்த்தா அப்போ 90 இருக்கும். அவங்க மனைவிக்கு அது அப்போ நினச்சி பாருங்கள், இவங்களுக்கு 90னா அவங்களுக்கு 80 வயசு இருக்கும்ல. அல்லாஹ் நாடிய பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது. சக்ரியா அப்படின்னு அல்லாவே பேர் வைக்கிற நபினா அவங்க சக்ரியா நபியோட மகன் எஹியா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. எஹியான்னு பேர் வச்சு அல்லாவே பேர் வச்ச நபினா அது எஹியா நபி தான். சுபஹான் அல்லாஹ். அடுத்து நம்ம என்ன துவா செய்ய போகிறோம்? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு துவா. இந்த துவா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை ஏற்படுது, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மிகவும் ஒரு சிறந்த துவா 5வது துவா நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் கேட்ட துவா. ரப்பனா ஹபலனா மின் அஜ்வாஜினா துர்ரியத்தினா குர்ரத்தோ ஐயூ வஜால்னா லில் முத்தகீன இமாம். எங்கள் இரட்சகா, எங்கள் மனைவியிடமும் எங்கள் சந்ததியிடமிருந்து எங்கள் கண் குளிர்ச்சியாகி வைப்பாயாக. இன்னும் இறை உணர்வுள்ள தக்வா உடையவர்களுக்கு எங்களை இமாமாக்குவாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. குரானில் 25வது அத்தியாயத்தில் 74வது வசனம் இடம்பெற்றிருக்கு. அதாவது எல்லா நபிமார்களும்
தன்னோட தேவைகளையும், கவலைகளையும், கஷ்டங்களையும் யார்ட்ட கேட்டிருக்காங்க? தன் படைத்த ரப்புட்ட மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்றோம்? 5 நேரம் தொழுகுறோம், துவா செய்றோம். கொஞ்ச நாள்ல சலிப்பு நான் என்னப்பா தொழுதுகிட்டே இருக்கேன், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அல்லாஹ் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறான்? கபூலாக்க மாட்டேங்கிறான். அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்றோம்? அழுது அழுது நம்ம மனசு ரொம்ப வெறுத்து போறோம். ஆனா நெனச்சு பாருங்க, ஃபஸ்ட்டு கேட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தன வருஷம் துவா செஞ்சுருக்காங்க? 300 வருஷம். அடுத்து நம்ம பார்த்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ நாளா புண்ணுகளையும் தாங்கி, எல்லாத்தையும் இழந்து, தன்னோட நாக்குல வந்த பிறகு துவா செஞ்சுருக்காங்க. அடுத்து யூனுஸ் நபி ஏத்துக்கங்க. அவங்க மீன் வயிற்றில அல்லாஹ் அவங்க வச்சதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க? அதெல்லாம் தாங்கி துவா செஞ்சுருக்காங்க. அடுத்து ஜக்கரியா நபி எத்தன வயசுல துவா செஞ்சுருக்காங்க? 90 வயசுல. அப்ப நம்ம பொறுமையுடனும், பொறுமையை கொண்டும், தொழுகை கொண்டும் அல்லாஹ்ட்ட நம்ம இந்த 5 நேர தொழுகையில இந்த துவாக்கள நம்ம இன்ஷா அல்லாஹ் கேட்கலாமா? கேட்டு நம்ம தேவைகள பெறலாமா இன்ஷா அல்லாஹ்? இந்த ரமலான் மாசத்துல துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுற நேரம், அதாவது சஹர் நேரம், தஹஜத்துல தொழுகணும். அடுத்து கேட்டிங்கன்னா, நோன்பு தொறக்கிறதுக்கு இப்போ 6:30 மணிக்கு நோம்புன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6:15க்கு நம்ம உட்காந்து அல்லாஹ்விடத்துல நேரடியா நம்ம துவாவ கேட்கணும். அல்லாஹ் அந்த நேரத்துல 7 வானத்து அதாவது 7 திரைக்கு அப்புறம் நம்ம துவாவ உடனே ஏற்றுக்கணும். ஒவ்வொரு நாளும் நோன்பாளிகளோட துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்த பயன்படுத்தி இம்மை, மறுமை தேவைகளையும், நம்ம கஷ்டங்கள அல்லாஹ்ட்ட சொல்லி நம்ம துவா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். சொன்னா நம்ம கேட்கலாம். உங்களோட துவால என்னையும் சேர்த்துக்கோங்க. நான் என்னோட துவால உங்க அனைவரையும் எல்லா தேவைகளையும் அவங்கவங்க தேவைகள நிறைவேத்தி அல்லாஹ்ன்னு நான் துவா செஞ்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹான தஆலா நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.